ஆனால் லீடர்ஷிப்புக்கும் ஃபைனான்ஷியல் இன்டெகிரிட்டிக்கும் உள்ள அந்த இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்க. பிகாஸ் டுடே மணி இஸ் தேர் அண்ட் த அபியூஸ் ஆஃப் இட் இஸ் ஆல்சோ தேர். பிளெஸிங் யூத் மிஷன் 71 ஃபார்ம் பண்ணோம், 72 ரெஜிஸ்டர் பண்ணோம். அப்போ இதை வந்து ட்ரஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணணுமா சொசைட்டியாக ரெஜிஸ்டர் பண்ணணுமான்னு ஒரு பெரிய கொஸ்டின் வந்துச்சு. அப்போ 2 இது சொன்னாங்க. ட்ரஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலி இப்படிலாம் வச்சுக்கலாம். சொசைட்டியாக பண்ணீங்கன்னு சொன்னால் 2 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் வரும், கொள்ளும், அவங்களை துருத்தி போட்டாலும் போட்டுருவாங்க. ஆனால் சொசைட்டி வந்து பப்ளிக்கு அதுதான் ரொம்ப மோர் சேஃப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் யோசித்துட்டு ஐ டுக் அ டெசிஷன், சொசைட்டியாக தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே ஒரு டெசிஷன் எடுத்துட்டு பிஓஎம்மில் பணக்காரியங்களில் நான் கை வைக்கலை ஃப்ரம் டே 1. அதுக்குன்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க பார்த்துக்கிட்டாங்க. பீப்புள் என் கையில் தான் கொண்டு காசை கொடுப்பாங்க. அப்போல்லாம் வந்து இந்த ஜிபே அதெல்லாம் கிடையாதுல்ல, கேஷ் தானே கொடுப்பாங்க. இப்படி வாங்கி இப்படி கொடுத்துருவேன். அதுக்கு தான் எனக்கு ஜெயராஜன் ஒரு பிரதர் என் கூட இருந்தாங்க. அவர் தான் என்னோடய டிரான்ஸ்லேட்டர், த மோஸ்ட் ட்ரஸ்டட் அசோசியேட் ஃபார் மீ ஆல் தீஸ் இயர்ஸ். அவர்கிட்ட எடுத்து அப்படி கொடுத்துருவேன். அவங்களோட கரஸ்பாண்டன்ஸை அவரே வச்சுக்க சொல்லுவேன். ஃபாரின் போயிட்டு வருவேன், நிறைய பேர் பணம் கொடுக்குறது கொள்வது அது இதெல்லாம் வரும். எல்லாத்தையும் மாற்றி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு கொண்டு அந்த அட்ரஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருவேன். இந்த ஃபாரின் ஆட்களோட நான் ரொம்ப டச் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வந்த உடனே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. ஆரம்பத்தில் எனக்கு அது பிடிக்காது. நீ வந்து பட்டிக்காட்டிலேருந்து வந்தாலும் சரி, குவைட்லேருந்து வந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான் எனக்கு. ஸோ அவங்க பின்னால் போகிறது கொள்றதெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் கண்டுபிடிச்சது பணக்காரங்களோட ஏழைகள்கிட்ட தான் பண்பு ஜாஸ்தி. ஆமே, இதை நான் கண்டுபிடிச்சேன், நெட்டுக்கவே கண்டுபிடிச்சேன். அதனால நான் அந்த காரியங்களெல்லாம் நீங்களே கரெஸ்பாண்ட் பண்ணிக்கங்கன்னு வச்சுக்குவேன். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன். அப்போ அந்த பணங்கிறது எப்போவுமே என்னை ஒட்டலை, அது எப்போவுமே ஒட்டலை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை நிறுத்தலை. நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய பிள்ளையன்னு சொல்லலை, மனுஷனே, நீயோ தேவனுடைய மனுஷனேன்னு வர்றாரு. அந்த மனுஷனேங்கிற வேடையை அங்கே கொண்டாடுறாரு. பாவம் வாலிபன், அவனை பார்த்து நீயோ தேவனுடைய மனுஷனேங்கிறார். நீயோ தேவனுடைய பிள்ளையன்னு சொல்லலை. அப்போ தேவனுடைய மனுஷனுக்கு தான் அந்த ஏரியாவில் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி. அநேகர் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே தான் நல்லா நான் கண்டுபிடிச்சது, புரிய முடியல. இந்த மணி அண்ட் மெசேஜ் இது ரெண்டும் கொஞ்சம் எப்படியோ ஒரு ஈக்குவேஷனில் இருக்க தான் செய்யுது. ஆனால் அப்படி இருக்கணும்னு அவசரம் இல்லை. நல்லா ரிச்சாக இருந்தோம், நல்லா பேசலாம். ஆனால் நான் எடுக்கவே பார்த்ததில் அந்த ஆரம்பத்தில் ஹம்புளாக பிகினிங்கில் சிம்பிள் லைஃப்பில் இருக்கிறவங்ககிட்ட இருக்கிற அந்த ஆழம், அந்த சாராம்சம் அவங்க ரொம்ப மேலே போன பிறகு, ரொம்ப அந்த துட்டில் போன பிறகு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அப்படி இருக்குது. சாரி, என்னுடைய அப்சர்வேஷன். இப்போ உள்ள காலகட்டங்களில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் இவனுக்குள்ளே ஏதோ குறை இருக்குது, ப்ராஸ்பரிட்டி இல்லை. இதை நீங்கள் சொல்கிறத நாங்கள் வரவேற்கிறோம், நாங்களும் அப்படி வாழ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இக்கால சமுதாயத்தில் ஒரு 40 இயர்ஸ் 45 இயர்ஸ் ஒரு பாஸ்டர் இவாஞ்சலிஸ்ட்டை பார்க்கும்போது, ஒரு காரில் வந்து இறங்கினா அவன் பெரிய ஆள், ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கினா அவன் வந்து சாதாரண ஒரு ஆள், அவனை ட்ரீட் பண்ணுற விதமே ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கால சூழல், ஸ்டேட்டஸ் சிம்பல் அப்படி இருக்குது. ரெண்டாவது இதுக்கு ஏற்றாப்புல நிறைய இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் நீங்கள் சொல்கிறீங்களா, முதல் 10 வருஷம் நல்லா பேசுனாங்க, அடுத்த 10 வருஷம் வேறு மாதிரி ட்ராக் மாறுறாங்க, கேட்டால் என் கத்தர் எங்களை வந்து இந்த மாதிரி நடத்துகிறாரு அப்படின்றாங்க. அதை பார்க்குற இக்கால பாஸ்டர்ஸும் இவாஞ்சலிஸ்ட்டும் எதை ஃபாலோ பண்ணுறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்கண்ணே. என்ன சொன்னீங்க, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் வந்து இன்றைக்கி பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே அது தாக்கம் தான். ஏன்னு சொன்னால் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு, கிளியராக சொல்கிறாரு, நீங்கள் எங்களை பின்பற்றுபவர்கள் ஆகுங்கள். ஏனென்றால் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அநேகர் மெனி வந்து வேறு விதமாக நடக்கிறார்கள் சொல்லிட்டு, அது என்ன வேறு விதம்? அவர் வயிறு தான் அவர்களுக்கு தேவன், பரலோகத்துக்குரிய சிந்தியாமல் பூமி கொடுத்த வேலையே அவர்கள் சிந்திக்கிறார்கள். அப்போ ப்ராஸ்பரிட்டி டாக்டர் இன்றைக்கி வந்ததில்லை, பிலிப்பு அவர் இப்போ பவுல் காலத்தில் இருந்துச்சு. அப்பவும் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லனா அவர் அந்த எங்களை பின்பற்றுங்கள் அவங்கள மாதிரி இல்லை. அப்போ அந்த ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் ஆர் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ஸ் அவுட் நம்பர்ட் த ஜென்யூன் ப்ரீச்சர்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட். இன்னைக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து நம்முடைய இந்த சொசைட்டியுடைய ப்ரெஷர், ஸ்டேட்டஸ் சிம்பிள் இதெல்லாம் வரும்போது நமக்கு அது வந்து டெம்ப்டேஷன் இஸ் நாட் ஈஸி டு ஓவர் கம், பட் இட் மஸ்ட் பி ஓவர் கம் இஃப் எவ்ரி டைம் யூ டேக் த பைபிள் அண்ட் ஓப்பன் யுவர் மவுத், வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் அண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் அனாயிண்டிங் and words of equipping God's people should come out of your mouth from the sword that you hold in your hand. இந்த ஈக்குவேஷனை மாற்றவே முடியாது. Have I conveyed the message properly? Yes.